பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. நண்பர்களே, தோழர்களே, நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். வணக்கம் மக்களே. இப்போ கரூர் மாநாடு நடந்துச்சு பார்த்தீங்களா? அதில் ஒரு 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதில் நம்ம எல்லாம் டிவிகே மேலே பழிய போகணும்னு சொல்லிட்டு டிஎம்கே தான் ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு அப்பட்டமாக இப்போ செஞ்சுருக்காங்க. அதுக்கான ஆதாரங்கள்லாம் இப்போ நிறைய வெளியாகிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு நடக்கிற விஷயத்தை பாருங்களேன். ஸ்டாலின்கிட்ட ப்ரெஸ் பீப்புள்ஸ் கேள்வி கேட்குறாங்க. சரியான இடம் கிடைக்காதனால தான் இந்த மாதிரி இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாதுகாப்பு குறைபாடு இருந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்லாமே ஸ்டாலின் போகிறாரு பாருங்க. இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் இவங்க மேலே ஏதோ தப்பு இருக்குது. ஏன் தப்பு இல்லைன்னா நின்று பதில் சொல்லியிருக்க வேண்டியது தானே. அப்புறம் இந்த வீடியோ பாருங்களேன். விஜய் மேலே இருந்து பேசிகிட்டு இருக்காரு. கீழேருந்து ஒருத்தங்க செருப்பை தூக்கி எறிகிறாங்க. இது காவல்துறையினர் விஜய் ஃபேன்ஸ் மேலே தடியடி நடத்துகிறாங்க. இதெல்லாம் என்ன ஒரு இதில் பண்ணுறாங்க, எத்திக்ஸில் பண்ணுறாங்கன்னு தெரில. மேக்ஸிமம் டிஎம்கே தான் ரூலிங் பார்ட்டி. அவங்க தான் இதை சொல்லி தான் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இதை பார்க்கும்போது. விஜய் ஃபேன்ஸ் எவனும் விஜய் மேலே செருப்பை தூக்கி அடிக்கணும்னு நினைக்க மாட்டான். உள்ள யாரோ திமுக காரன் தான் புகுந்திருக்கான்னு நினைக்கிறேன். இதை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. சும்மா நிற்கிற ஆளுக்கு மேலே எதுக்குங்க தடியடி நடத்தணும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ். அப்புறம் இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். ஆளே இல்லாத ஆம்புலன்ஸை வச்சு ரவுண்ட் அடிச்சுட்டு கிடக்குறாங்க. எதுக்குடா சும்மா ஒரு ஆம்புலன்ஸ் இங்கே போகணும்? அதுக்கான ஒரு கேள்வியும் நிறையா வருது. எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரியல. ஆனால் இத்தனை உயிர்கள் போனதுக்கப்புறம் தெரியுது. இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். ஒரு பக்கமாக மக்களை தள்ளுறாங்க. இது என்ன மாதிரி அரசியல்னு சொல்லிட்டு சத்தியமாக புரியல. இந்த வீடியோ பாருங்களேன். நம்பர் பிளேட்டே இல்லாமல் ஒரு ஆம்புலன்ஸ் வருது. இதை பார்க்கும்போது ஒரு சந்தேகம் வருது. நம்பர் பிளேட் இல்லாமல் எதுக்குடா ஆம்புலன்ஸ் இங்கே வரணும்? அந்த ஆம்புலன்ஸுக்கு என்ன பர்பஸ்? நம்பர் பிளேட் இல்லாமல் வர்றதுக்கான என்ன பர்பஸ் பார்த்தீங்களா மக்களே? இந்த ஜீவாவோட படம் கோன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த படத்தை ரீக்ரியேஷன் பண்ண மாதிரி இருக்குது இந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஏன்டா உன்னை எதிர்த்து ஒருத்தன் வர்றான், உன்னை காட்டில் அவன் வளர்ந்துடக்கூடாது, தனியாக ஒருத்தன் ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் நீங்கள் போவீங்க அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கவே முடியாது. ஏன் உங்களுக்கு எதிராக யாரும் கட்சி ஆரம்பிக்கவே கூடாதா? உங்களுக்கு எதிராக யாரும் நிற்கவே கூடாதா? நின்னா இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு விஜய் மேலே தான் தப்போ அப்படிங்கிற மாதிரி நம்மளும் நிறைய யோசிச்சுட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு சில ஆதாரங்கள்லாம் பார்க்கும்போது அப்பட்டமாக தெரியுது திமுக எந்த அளவுக்கு இறங்கி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதை பார்த்து மக்கள் நீங்கள் தான் முடிவு பண்ணணும்.